தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் என்ன என்கிற தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த புதிய தகவல்கள் உண்மையில் கடந்த 10 ஆண்டுகளில் அரசுகள் ஈர்த்த முதலீடுகள், திமுக அரசு பதவியேற்ற கடந்த 10 மாதங்களில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் என்கிற பல்வேறு விவரங்களோடு இணைகிறார் நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி. மகாலிங்கம், கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சி, திமுக பொறுப்பேற்ற 10 மாதங்கள்ல ஈர்க்கப்பட்ட முதலீடுகளினுடைய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்க விவரங்களை தொடரலாம். நன்றி பாலா. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த 11 ஆண்டுகளாக, அதாவது 10 மாத திமுக ஆட்சி, அதற்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியில் எத்தனை மாநாடுகள் நடத்தப்பட்டன, அந்த மாநாடுகளில் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு உறுதியளிக்கப்பட்டது, கள அளவில் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு நடந்தது, அதே போல உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் எவ்வளவு, உண்மையாலுமே வேலை வாய்ப்புகள் எவ்வளவு பேருக்கு கிட்டியது என்ற ஒரு மிக முக்கியமான தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. முதல்வர் தற்பொழுது துபாய் சென்று திரும்பி வந்திருக்கிறார். அங்கு பல்வேறு முதலீடுகள் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். பல்வேறு புதிய தரவுகளையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த தரவுகளை இப்போது பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2015ஆம் ஆண்டு நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டிற்கான செலவு 78.11 கோடி ரூபாய் இந்த மாநாட்டிற்காக செலவு செய்யப்பட்டது. அதன் மூலமாக கையெழுத்தான திட்டங்களின் எண்ணிக்கை 98, அதாவது MOUக்கள் என்று சொல்வார்கள். எனவே 98 நிறுவனங்களோடு MOUக்கள் மூலமாக தமிழக அரசு அவர்களோடு கையொப்பம் என்பது இட்டிருந்தது. அந்த 98 MOUக்கள் மூலமாக உறுதியளிக்கப்பட்ட முதலீடு என்பது 2,42,160 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு. ஆனால் இதுவரைக்கும், இன்று வரைக்கும் இந்த 98 MOUக்கள் மூலமாக செய்யப்பட்ட முதலீடு தமிழகத்தில் 65,486 கோடி ரூபாய் மட்டும்தான். உறுதியளிக்கப்பட்டது 2,42,000 கோடி. ஆனால் கள அளவில் இதுவரைக்கும் செய்யப்பட்டது 65,486 கோடி. இதுதான் முதலீட்டினுடைய அவுட்கம் ஆஃப் GIM 2015. அதே போல வேலை வாய்ப்பு எவ்வளவு உறுதியளிக்கப்பட்டது என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் 4,70,065 4,70,065 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டன இந்த 98 MOUக்கள் மூலமாக. ஆனால் இதுவரைக்கும் 1,80,480 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது இந்த 98 MOUக்கள் மூலமாக. இதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கும். எனவே உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது? உறுதியளிக்கப்பட்டது 4,70,065, உருவாக்கப்பட்டது 1,80,840. இது 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டின் காரணமாக நடைபெற்ற தமிழகத்திற்கு கிடைத்த விஷயங்கள். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 2019ஆம் ஆண்டு இதே போல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட 65,071 கோடி ரூபாய் செலவு என்பது செய்யப்பட்டது. 65,081 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மொத்தம் 304 MOUக்கள் கையெழுத்தாயின. 304 நிறுவனங்களோடு தமிழக அரசு கையொப்பமிட்டது. அந்த திட்டத்தின் மூலமாக உறுதியளிக்கப்பட்ட முதலீடு என்பது 3,501 கோடி ரூபாய். உறுதியளிக்கப்பட்ட முதலீடு 3,501 கோடி ரூபாய். தற்போது வரைக்கும் இந்த MOUக்கள் மூலமாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதலீடு என்பது 1,18,110 கோடி ரூபாய். அதாவது கள அளவில் நடந்தது 1,18,110 கோடி ரூபாய், உறுதியளிக்கப்பட்டது 3,501 கோடி ரூபாய். அதே போல இந்த முதலீட்டின் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று பார்த்தால் 10,50,000 பேருக்கு வேலை அளிப்பதாக உறுதியளித்தது தமிழக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில். ஆனால் தற்போது வரைக்கும் 1,03,910 பேர் என்ற அளவில் தான் தற்பொழுது இந்த வேலை வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உறுதியளிக்கப்பட்டது 10,50,000, கிடைக்கப்பட்டது 1,00,000 என்பதை நாம் பார்க்கிறோம். மிக குறைவான ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு 2019 இருந்து நமக்கு கிட்டியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது அனைத்து தரவுகளும் RTI மூலம் பெறப்பட்ட ஆவணங்களிலிருந்து நாம் பெறப்பட்டது.